பெட்ரோல் போட்டு போட்டு வெறுத்து போன உங்களுக்கு இந்த நியூஸை கேட்கும்போது காதுல தேன் வந்து பாயிர மாதிரி இருக்கும். அதுதான் தண்ணீரில் ஓடும் இன்ஜின். இந்த தண்ணீரில் ஓடுற இன்ஜினை நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. நம்ம நியூஸ்ல மாசத்துக்கு ஒண்ணு உலகத்துல பல இடங்கள்ல தண்ணீர்ல ஓடுற இன்ஜின் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த தண்ணியில ஓடுற இன்ஜின் ஏன் ப்ரொடக்ஷனுக்கு வரவே இல்லை? நேரடியா தண்ணி ஒரு எரிபொருளா அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி நேரடியா ஒரு எரிபொருள் ஆகாது. ஆனா தண்ணீரை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு இன்ஜின் இயக்க முடியும். ஸ்டீம் இன்ஜின் நீர் ஆவியாக்கணும் அப்படின்னா நமக்கு அனல் தேவை. அந்த அனல் நம்ம எங்க இருந்து எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலக்கரியிலிருந்து எடுப்போம். இது வந்து ஸ்டீம் இன்ஜினோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இதே கான்செப்ட் தான் அணுமின் நிலையத்திலையும். இங்க நிலக்கரி போடுவாங்க, அங்க அணுவா பிளப்பாங்க. இதை தாண்டி தண்ணியை ஊற்றி ஒரு இன்ஜினை டைரக்டா இயக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இயக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீர் ஒரு நேரடி எரிபொருள் கிடையாது. அப்புறம் எப்படி நியூஸ்ல தண்ணியில ஓடுற இன்ஜின் எல்லாம் வந்து சொல்றாங்க? அங்க டைரக்டா ஃபியூவல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமா தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அந்த ஹைட்ரஜனா எரிபொருளா தருவாங்களே தவிர நேரடியா தண்ணியை நம்ம எரிபொருளா யூஸ் பண்ண முடியாது. அது அவங்க தண்ணீரில் இயங்கும் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹைட்ரஜனில் இயங்கும் இன்ஜின் அப்படின்னு சொல்லணும். சரி, எலக்ட்ரோலைசிஸ் மூலமா எப்படி ஹைட்ரஜன் தனியா பிரிச்சு எடுத்துறாங்க? அப்படி ஒரு இன்ஜின் வந்துருச்சுல, அந்த இன்ஜினை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பேட்டரியை வச்சு அந்த பேட்டரியில இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து தண்ணிக்குள்ள எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா நீங்க ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ற காஸ்ட்டுக்கு டைரக்டா அந்த பேட்டரியில இருந்து இருக்கக்கூடிய கரண்ட்டை ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரை கொடுத்து அதுல இருந்து டிரைவ் எடுத்து ஓட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது எலக்ட்ரிக் பைக்காவே மாறிடும். ஏன்னா ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு எடுத்து ஹைட்ரஜனை ரொம்ப ப்ராப்பரான இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா ஹைட்ரஜன் ரொம்பவே சீக்கிரமா பத்தியக்கூடிய ஒரு பொருள். அது பத்திக்கிச்சுன்னா கண்ணுக்கு கூட தெரியாது. ஏன்னா ரொம்ப கிளீனான கம்பஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு நீங்க ஒரு இன்ஜினை ரெடி பண்ணுவீங்க பாத்தீங்களா, அந்த இன்ஜினுமே ரொம்ப தரமான இன்ஜினா இருக்கும். ஆனா ஹைட்ரஜன் இன்ஜின்ஸ் மாஸ் ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப வேணா இது நமக்கு மேபி மலிவு விலையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹைட்ரஜன் பம்ப்ஸ் இருக்கணும், அதுல போய் நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிட்டு அப்படியே டிரைவ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த தண்ணியில ஒரு இன்ஜினை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல விட்டுட்டு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.